இன்னைக்கு பிக் பாஸ்ல ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காருங்க. அதாவது நான் இப்போ கப்பு வாங்கினா எப்படி ஸ்பீச் ஒன்று கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து இந்த வீட்டில் யாராவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாங்களே அவங்கள பற்றி பேசணும் அப்படிங்கும்போது இதில் ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஒரு ஸ்பீச் இருந்தது. அதுதான் நான் ஃபஸ்ட்டே இப்போ கோட் பண்ணுறேன். பூர்ணிமா, அதாவது பூர்ணிமா வந்து அவங்க வந்து கப்பு ஜெயிச்சாங்கன்னா அதில் ஒரு 50 லட்சம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த 50 லட்சத்தை மாயாவுக்கு கொடுத்துருவாங்களாம். இதை மாயா வந்து ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்களாம், நான் பணம் ஜெயிச்சேன்னா பிரதீப் கிட்ட கொடுப்பேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து இவங்க என்ன இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நினச்சாங்களாம். பட் இப்போ தான் அந்த மாயாவின் கம்யூனிட்டி அவங்க எவ்வளோ பேருக்காக எவ்வளோ செய்யணுங்கிற அந்த விஷயங்கள்லாம் இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, பிரமிச்சு பார்க்குறாங்க. 50 லட்சத்தை நான் கொடுத்துருவேன். சரி, அதுக்கு அடுத்தது தடையாக இந்த வீட்டில் அவங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா, இந்த வீட்டில் யாருமே தடை இல்லையா, யாருமே இல்லைன்னா ஒருத்தர் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் பிக் பாஸை சொல்லுவேன். அதாவது இந்த சரவணனுக்கு காக்ரோச்சுன்னு நான் பேர் வச்சேன், என்னை எல்லாம் திட்டினீங்க, 4-5 பேர் அழுதாங்க, நான் அவங்கள போய் புள்ளி பண்ணேன்னு என்ன சொன்னீங்க. அப்படின்னா என் தலையில தவளைன்னு ஒரு டேக ஒட்டி என்ன 2 நாள் உட்கார வச்சிங்களே, அப்போ என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, எவ்வளவு போராடினேன், எவ்வளவு அழுதேன். அதுக்கெல்லாம் காரணம் அண்ணனே அந்த டேகை கொடுத்தாலும் கொடுத்து விட்டது பிக் பாஸ்ங்கிறதுனால அவர் தான் எனக்கு பல பயங்கர தடையாக இருக்காரு. இது காமெடிக்கு பேசுகிற மாதிரி ஒன்று பேசுகிறாங்க, கேட்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்ன பண்ணுறது? அதாவது நான் இப்போ பிக் பாஸையே பகைச்சிக்கிட்டேன், அதை நான் இருந்தாலும் நான் கப்பு ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதாவது பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வாய் மட்டும் இருக்குங்க, செயல் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நேற்று மிட் நைட்டில் மைக்கை கைட்டி ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் ஆள் தான் மாயாவும் பூர்ணிமாவும். இவங்கெல்லாம் வாய் இருக்கிற ஆட்களுங்க, செயலும் கிடையாது, அதை ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க. அவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு சில பேர் ஓட்டு போடுறாங்க.